கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 31:25. நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமாய் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன். இன்னைக்கு என்னத்தை குறித்து பார்க்க போனா, விடாய்த்த ஆத்துமாவும் தோய்ந்த ஆத்துமாவையும் சம்பூர்ணமாய் அடைய பண்ணி நிரப்புவாராம். இன்னைக்கு ஆத்துமா தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கிறிஸ்துவங்களுக்கு இந்த ஆத்துமா பரலோகத்துக்கு போய் சேரணும். அப்போ இந்த ஆத்துமாவை சம்பூர்ணமாய் அடைய பண்ணி, அப்போ இந்த பூமியில் இருக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸோட வாழ, சரீரத்தை பார்க்கும்போது அகத்தின் அளவு தான் முகத்தின் தெரியும்னு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளுக்குள்ள இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் போது, அவருடைய ஆவியை நமக்குள்ளே வைக்கும் போது நமக்குள்ள ஒரு ஃப்ரெஷ்னஸ் வருது. 1 சாமுவேல் 14 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, யோனத்தானும் சவுலோட குறித்து காரியத்தை போட்டிருக்கு. சவுல் சொல்கிறாரு, நீங்கள் யாரும் சாப்பிடக்கூடாது யுத்தம் முடிகிற வரைக்கும்ட்டு. அப்போ அவங்க ஜனங்க எல்லாம் விடாய்த்து இருந்தாங்க, ஒரு வெறித்தனமாக இருந்தாங்க, சாப்பிட இல்லைன்ட்டு. ஆனால் யோனத்தானு அவங்க முன்னுக்கு ஒரு தேன் கூட்டை பார்த்து குத்தி சாப்பிட்டோன்னே கண்ணு தெளிவாக அடைஞ்சிருச்சு. அப்போ எல்லாத்தையும் பார்க்குறேன், நீங்களும் சாப்பிடலையான்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, இந்த கொஞ்சம் தேனை சாப்பிட்டு நான் கண்ணு தெளிவாக அடைஞ்சிருச்சா, நீங்கள் யுத்தம் செஞ்சீங்களா, அந்த ஜனங்களோட சிறைப்பிடிச்ச சாப்பாடை நீங்கள் எடுத்தீங்களா, அதை நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்ருந்தீங்கன்னா இன்னும் அநேக பெலிஸ்தியர்களை ஜெயிச்சிருக்கலாமே. அதுதான் சொல்கிறது. இது ஆவிக்குரிய காரியத்தில் எடுத்துக்கொள்ளணும். இன்னைக்கு அநேக பேர் வீட்டிலையும் சரி, ஊழியர் செய்கிறவங்களும் சரி, ஜனங்களை விடாய்த்து வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்காம சரீர பிரகாரமாக செய்ய அவங்களுக்கு ஆத்துமா விடாய்த்து கிடக்குது. அவங்களால ஜெயிக்க முடியல. அந்த சவுல் என்ன செய்யறாரு, பின்தொடர்ந்து போகல. ஜெயிச்சாங்க, கொஞ்சம் பேரை அழிச்சாங்க, திரும்பி பின்தொடர்ந்து போய் ஜெயிச்சிருக்கலாம். ஜெயிக்காதனால திரும்பி வந்துக்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம பாவத்தை ஜெயிக்காம அப்படியே இருக்க அது வந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையை அனுதினம் நம்ம ஏற்றுக்கொண்டே இருக்கணும். அதில் உபவாசம் போடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவரோட காரியத்தை செய்வேனா, இன்னைக்கு சபையில் ஆக்டிவிட்டி செய்வோம், இன்னைக்கு ஜனங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது, வீட்டில் நல்லா சினிமா படம் பார்ப்போம், என்ஜாயான காரியங்கள் செய்வோம், என்ஜாயான இடத்துக்கு நம்ம போய் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நம்ம இப்படி சரீரத்துக்கு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பண்ண ஆத்துமா தொய்ந்து போயிடும். ஆத்துமா விடாய்த்து இருக்கும். அப்படி இதில் நம்ம விடாய்த்து இருக்கக்கூடாதுன்னா நம்ம ஆண்டவரோட நெருங்கி இருப்போம். சாராளு விடாய்த்து இருக்கிறான், எனக்கு பிள்ளை இல்லை, வயசாயிடுச்சு, இதுக்கு மேலே என்ன வரப்போகுது. ஆண்டவர் வந்தோடனே அங்கே சொல்கிறாரு, என்னால் கூடாத முடியாத ஒரு காரியம் இருக்கா அப்படின்றாரு. அந்த வார்த்தை தான் அவளுக்கு கேட்டோடனே திருப்பி ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்துருச்சு. உனி உற்ப காலத்தில் ஒரு பிள்ளைய உனக்கு கிடைக்கும். இன்னைக்கு அதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு. வேலை இல்லாமல் காஞ்சி போயிருக்கிறவங்களுக்கும், என்ன படிக்கிறதும் தெரியாமல் இருக்கிற சூழ்நிலையிலையும், ஊழியம் என்ன செய்கிறதும் தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் ஆண்டவர் என்னால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லைன்றாரு. நான் உற்ப காலத்தில், ஏற்ற காலத்தில் உனக்கு நான் செய்வேன்றாரு. வார்த்தை தான் நம்மளை நிரப்பும். வேற அது இதுன்னு தேடி போய் ஆல்டர்னேட்டாக எதோ தேடணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்காது. தேவ சமூகத்திலையும் தேவனுடைய வார்த்தையும் நம்ம உட்கொள்வோம். கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய காரியங்கள் செய்வார். அடுத்த சித்தமான அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.